ரெண்டு பேரும் செஞ்சு அசத்த போறீங்க. சந்திரமுகி படத்துல ஜோதிகா மேடம் ராரா பாடலுக்கு நல்லா பண்ணியிருப்பாங்க சார். அந்த பாடலுக்கு ஒவ்வொரு நடிகையிலும் அவங்க கனவுப்படி சந்திரமுகியா மாறி இருந்தா அவங்க எல்லாம் எப்படி ஆடி இருப்பாங்க அப்படிங்கறது அந்த கான்செப்ட். உங்க அசத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். தினமும் ராத்திரி அவ இங்க இப்படிதான் ஆடிட்டு இருக்கா. முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். தினமும் ராத்திரி அவ இங்க இப்படிதான் ஆடிட்டு இருக்கா. முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். தினமும் ராத்திரி அவ இங்க இப்படிதான் ஆடிட்டு இருக்கா. Are you ready? Yeah, ready. Hey, ready. நீ ரெடியா? ஏன் சிரிக்கிற? முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். தினமும் ராத்திரி அவ இங்க இப்படிதான் ஆடிட்டு இருக்கா. ஏதேதோ நினைவு தோணுதே, எங்கேயோ இதயம் போகுதே, பனிக்காற்றிலே பொன்னேனே ஒருகுதே, என் ஆசை பெருகுதே, ஏதேதோ நினைவு தோணுதே, எங்கேயோ இதயம் போகுதே, பனிக்காற்றிலே. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். தினமும் ராத்திரி அவ இங்க இப்படிதான் ஆடிட்டு இருக்கா.
சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி நன்றி. எதையும் நகைச்சுவை ஆக்கலாம் அப்படின்றது ஒரு புதிய கான்செப்ட். அதுலேயும் கொஞ்சம் கூட அந்த எல்லை மீறாமல் அது கொஞ்சம் முகஞ்சுழிக்கிற அளவு இல்லாமல் அவங்க பண்ணினாங்க. ஒரே டேக்கில் இவ்வளவும் ஆடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆமாம் சார். எத்தனை மூமெண்ட்ஸ் அதை மாற்றிருக்கிறாரு. இப்போ சினிமாலையாவது ஒரு 10 டேக் இருக்கும், பல மூமெண்ட்ஸ் மாற்றிருப்பாங்க. இவர் அந்த பாடல் முழுக்க நான் ஸ்டாப்பாக ஆடுனது ரொம்ப பெரிய திறமை. 2 பேருமே இந்த பாடலை ரொம்ப அருமையாக பண்ணினாங்க.